ஸ்தோத்திரம். சில நாட்களில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், சில நாட்களில் அது போகாத அப்படி செய்யலாம் அப்படி சொல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சித்தம் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய நாளை தொடங்குவதற்கு முதல்ல செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் போய் அன்றைக்கு அவருடைய சித்தம் என்ன என்பதை சொல்லி நம்ம அறிந்து கொண்டு போனால் அதன்படி கீழ்ப்படிந்து நடப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்கு வந்தார்? தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கும்படியாய், அவர்களுக்கு மீட்பை உண்டாக்கும்படியாய், தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு வந்தார். அது முதல்ல நம்ம வெளிப்படையாக அவர் சொன்னது நிறைய இடத்த சொல்லியிருக்காரு. கெத்செமனே தோட்டத்தில் நம்ம போய் எல்லாரும் ஜெபித்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிதான பாடு ஆண்டவராக அவர் அனுபவித்தார். நம்ம ஒரு முறை யோசித்து பார்ப்போம். எவ்வளோ அவமானப்பட்டார் என்று யோசிக்கும். முதலாவது நம்மளை ஒருத்தர் ஒரு காரியம் சொல்லிட்டு எவ்வளோ அவமானப்படுத்திட்டா எவ்வளவாய் துக்கப்படுகிறோம். அது பெரிய ஒரு துக்கம். ரெண்டாவது, அவரை அடித்தார்கள், முள்முடி சுட்டினார்கள், சிலுவிலே அவரை அறைந்தார்கள். இத்தனை பாடுகளையும் அவர் சபிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த பாத்திரம் உமக்கு நீங்கள் குடும்பலாம் நீங்கள் இல்லாட்டா உங்களுடைய சித்தத்தின்படி நான் அதை பருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரே நான் கண்டிப்பாக உங்கள் சித்தத்திற்கு நான் கீழ்ப்படுவேன்னு சொல்லி நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாங்க, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நம்ம நாங்கள் என்ன போகிறதில்ல, ஒடுங்கி போவதில்லை, நாங்கள் மடிந்து போவதில்லை. எத்தனையோ பேர் நெருக்கம் வருது, கஷ்டம் வருது, துக்கம் வருது, ஆனால் நாங்கள் மடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. நான் என்ன செய்கிறேன், பின்னாலே முன்னாலே நோக்கி கர்த்தரை எதற்காக அழைத்தாரோ அதை நோக்கி போகிறேன் சந்தோஷத்தோடு ஓடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவருக்கு ஜெயம் வந்தது. எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயமுள்ளவரான மாறுவேங்கிறதான ஒரு நிச்சயம் அவருக்கு உண்டு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் எது வந்தாலும் சரி அப்படி கவலைப்படக்கூடாது. இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. எனக்கு எத்தனை கஷ்டங்கள் வரலாம், ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் இருக்கிற அந்த பரம சந்தோஷத்தை நோக்கி அவர் பொறுமையோடு ஓடினது போல, அந்த சந்தோஷத்தை அடைந்தது போல நாமும் அதில் ஓடும்படியாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதற்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நம்ம அவயங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணும். ரோமர் 6:13 வாசிங்களா? ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கண்ணு, காது, நம்முடைய வாய், கை, கால் எல்லாத்திற்கும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணுமா, பரிசுத்தம் இல்லாமல். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய காரியங்கள், அவர் நம்முடைய மனதில் வரதான காரியம், அதாவது நமக்கு உள்ளுக்குள்ளே போகிறது ஒன்று, நம்ம தீட்டுப்படுத்த வெளியில் நம்ம உள்ளேருந்து வெளியே வரதான் நம்ம தீட்டுப்படுத்தணும். ஆண்டவராக இயேசு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய அந்த சிந்தனை, அந்த மென்டல் தாட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை அது கிட்ட வராமல் அதை காத்துக்கொள்ளணுமா. ஹல்லேலூயா. நம்முடைய அவையை ஒன்றும் பாவம் செய்யாதபடி காத்துக்கணும். ஆண்டவராக இயேசு ரொம்ப அருமையாக சொன்னார். மத்தேயு 5:7-30 வரைக்கும் வாசிக்கலாம். ஆண்டவர் சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் அது சொல்லப்படுது. புதிய ஏற்பாடு என்ன சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு கூட பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நானே சொல்லியிருந்தேன் தம்பி. அடுத்து என்ன சொன்னார், உன்னுடைய கண்ணு தான் உன்னுடைய சரீரத்திற்கு அது விளக்காக இருக்குது. அந்த கண்ணு அது அவிஞ்சு போகாதபடிக்கு நீ என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்துன்னு சொன்னால், பாவம் பார்க்குன்னு சொன்னால், கண்ணின் இச்சை இருக்குன்னு சொன்னால் அந்த கண்ணை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணோடு கூட பரலோகத்து வர்றதை விட, அல்லது குருடனானி பரலோகத்து வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்முடைய கை பாவம் செய்யணும்னு சொன்னால், பொல்லாத காரியத்தை நாடி செய்யணும்னு சொன்னால், அல்லது பரிதாபம் வாங்கணும்னு சொன்னால் அதை தரித்து போடப்பா என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது சொன்ன சகோதரனே, நீ என்ன செய்ய, கை விரல் நீட்டுகிறவன் அவனை என்ன செய்வான், எரி நரகத்திற்கு அவன் தகுதியுள்ள அவனை தள்ளப்படும் என்று போட்டிருக்கிறது. மற்றவங்களை கை நீட்டுற வழக்கம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கை அது இப்போ தப்பு பண்ணால் அதை தரித்து போடு. நீ முடவனா பரலோகத்து வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ இந்த உன்னுடைய சரீரத்தை அது கொடுக்காது என்று ஆண்டவர் சொன்னார். நாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களாய் மாற்றணும். தெய்வ பயத்தோடு என்னத்தை மாத்திரமா பூரணப்பட கடவுள் போட்டு நம்முடைய வாழ்க்கையில்
தெய்வ பயத்தோடு கூட இருக்கும்போது தான் நம்முடைய காரியங்கள் அது நிறைவேற்றப்படும் என்று பார்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவருடைய காரியத்திற்கு சித்தத்திற்கு முதலாவது நாம் கீழ்ப்படிந்திருக்கும் போது, when we submit ourselves to the will of God, God will lift us and he will come with you. Hallelujah. நம்மோடு கூட ஆண்டவர் வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சித்தம் நிற்கட்டும் அப்படின்னு இல்லை, உம்முடைய சித்தம் ஆண்டவரே நிலைக்கு நிற்கணும்னு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். 5 அடுத்த வசனம் வாசிக்க, 7வது வசனம் வாசிக்கலாம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நம்மளே எதிர்த்து நிற்கலாமா? நம்முடைய பலத்தில் போனால் அடி வாங்கிட்டு தான் வருவோம். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுக்குள் முதலாவது பிறந்திருக்குன்னு சொன்னால், ஆவியால் பிறந்திருப்பேன்னு சொன்னால், நமக்குள்ளாய் ஆவியானவர் இருப்பார், இயேசு இருப்பார். மரணத்தை ஜெயித்த அந்த பிசாசை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் எதிர்த்து நிற்க முடியும். ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நான் பெற வேண்டியதான காரியம், முதலாவது ஆண்டவருடைய ஆவியின் பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படின்னு சொன்னால் ஒன்று மறந்துட்டேன். கீழ்ப்படிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது வேதத்தில் சொன்னப்பட்ட நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி அவர் அந்த யோர்தானிலே அவர் ஞானஸ்தானம் பெற்றார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை பேர் ஆண்டோடைய சத்தியத்தை இந்த சபையில் கேட்டுகிட்டே இருக்கீங்க? இன்னும் யாராவது அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீங்கன்னு சொன்னால், தயவு செய்து நீங்கள் அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மரித்த கிறிஸ்துவனுடைய வல்லமை உங்களோடு கூட இருக்கும். ஆமென். அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, இந்த பிசாசை ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? ஆவியின் பலன் வேண்டும், வேத வசனம் வேண்டும். கர்த்தருக்கு ஆண்டவர் இயேசுவை பிசாசு ஜெயித்தபோது ஆண்டவர் எல்லாவற்றையும் வேத வசனத்தினால் அவனை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். நம்மளை ஐசி வைப்பாங்க நிறைய பேர். ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுடைய குமாரன் அவனே சொன்னான். அல்ல பிசாசு சொல்லிச்சு, தேவனுடைய குமாரன் ஓகேங்களுக்கு என்ன என்று அவர் அறிக்கை பண்ணினது. நம்மளையும் சொல்லுவாங்க, நீ தேவகுமாரன்லப்பா, அப்பா நீ என்னம்மா பிரசங்கம் பண்ணுறப்பா, வா நீ என்னம்மா ஜெபம் பண்ணுறப்பா, சிஸ்டர் நீங்கள் என்னம்மா பேசுகிறீங்க சிஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே யார் சொன்னாலும் சரி, ஆவியினால் அவளை பகுத்தறித்தக்கான அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தான் அவன் நம்மளை ஃப்ளாட்டர் பண்ணுறாங்களா, உண்மையாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆவியின் பலத்தினாலே அவனை ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று போட்டிருக்கு, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. நம்ம அடிக்கடி பண்ணுறதான ஒரு காரியம், அது எல்லாமே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எப்படி என்ன போட்டிருக்கு? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கோபக்காரன் கூட ஆண்டவர் வரமாட்டார். ஏன்னா அவன் கண்டதை ஏதாவது பண்ணிப்படுவான். அதனால் அவர் நாம தூசிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் வரமாட்டார். ஹல்லேலூயா. கோபம் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுன்னு சொன்னால் அது தனிய கடவுது. அது சாயந்தரத்துக்குள்ளே தணிஞ்சிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வித்தின் 12 hours மேக்ஸிமம் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க. அது கண்டிப்பாக போயிடணும். இன்றைக்கு இருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. என்ன மாதிரி ஒரு கோபக்காரர் யாரும் இருந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தி இன்றைக்கு ஒரு லெவலுக்கு தான் வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். நான் முழுசும் மேற்கொண்டேன்னு சொல்ல முடியாது. ஐ நெவர் சே, அதெல்லாம் கிடையாது. யாராவது தப்புன்னா உடனே எனக்கு கோவம் வரும், இன்றைக்கும் வரும் அது. ஆனால் அது ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து என் கோபத்தை விடும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஹல்லேலூயா. நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. கோபம் கொண்டாலும் அதை நம்ம பாவம் செய்யக்கூடாது. பிசாசுக்கு அதுக்கு இடம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. கோபம் வந்துச்சுன்னா, பிசாசு ஆண்ட வந்துட்டான், என் பக்கத்தில் நிற்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. உடனே சொல்ல, ஆண்டவரே நீர் என்னோடு கூட வார், என் பக்கத்தில் இருன்னு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உம்முடைய கரம் என்னை அணைக்கட்டுன்னு சொன்னோன்னு அந்த கோபம் நம்ம விட்டு மாறி போகும். பொறுமையின் ஆவியை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அங்கே அப்போ சில பேதுரு சொல்லும்போது சொல்லார், யாரை விழுங்கலாம் என்று அவர் சுற்றி திரிகிறா இருக்காங்க. வாசிங்க. பீட்டர் 1 பேதுரு 5, 8, 9, 10 3 வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். அப்போ நம்ம கோபம் வராமல் இருக்கணும். பிசாசு ஜெயிக்கணும். எப்படிலாம் இருக்கணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். எப்பவும் கவனமாக இருக்கணும். விழித்திருக்கணும். விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல பயமுறுத்துற மாதிரி
எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து எல்லாம் இருக்கணும். விசுவாசத்துல உறுதியா தெளிந்த புத்தியுள்ளதா இருக்கணும், விழித்திருக்கணும். அப்புறம் தெளிந்த அடுத்த இப்ப என்ன சமயம் யோசிங்க, விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவர் எதிர்த்து நிற்கணும். விசுவாசம், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ள, எனக்கு தோல்வி கிடையாதப்பா, நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், கர்த்தர் என்னை நடத்துவார்கள். அந்த விசுவாசத்துல நம்ம நிலைத்திருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே போதும் எல்லாத்துக்கும் பாடு உண்டு, அதை பின்னாடி போட்டிருக்கு. விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசத்தில் நுட்பண்ண விசுவாசத்தை நம்ம அறிக்க வேணும்னு சொன்னால் பிசாசு நம்ம பக்கத்தில் வரமாட்டான். அல்லேலூயா. எப்பெல்லாம் அந்த விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் தடுமாறி அங்கங்கே போகிறோமோ, அந்த விசுவாசம் ஆண்டவர் மேலே இல்லாமல் மனுஷர் மேலேயும் மற்ற காரியங்கள் மேலே போகுதோ, அப்போ பிசாசு வருவான். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், பாருப்பா நீ என்னம்மா வேலையில் செஞ்சு நீ வந்துட்ட, உன்னுடைய திறமையை ஒரு ஞானத்தை அப்படி போல் மாதிரி சொல்லுவான். அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நடத்துவார் என்று சொல்லி நம்ம காத்துக்கொள்ளணும். தெளிந்த புத்தியாக இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எவ்வளோ புத்தியாக இருக்கான்னு ஆண்டவர் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதை விட இந்த கர்த்தருடைய பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள் ரொம்ப விவேகமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லா ஞானத்தையும் கொடுக்குற ஆண்டவர் சமூகத்தில் போகணும். கர்த்தராம ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட யாராவது ஏதாவது சொன்னான்னு சொன்னால் உடனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒரு வேலையில் நான் பார்க்குறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் என்று சொல்லி நம்ம முயற்சி பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் வந்து சொல்லும்போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். அல்லேலூயா. அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஞானத்தை கேட்கணும். சாலமோன் அவர் ஞானத்தை கேட்டான். அதனால தான் கல்வி அவனுக்கு ஞானம் மாத்திரம் இல்லை, அவனுடைய தேசத்தில் பெரிய ஜெயத்தை கொடுத்து சமாதானத்தை ஆண்டவர் தந்தார்னு பார்க்கிறோம், ஞானத்தை கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். ஞானத்தை நம்ம தேடணும். கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தராமத்துக்கு மகிமை உண்டாத. கர்த்தராம ஸ்தோத்திரம். விழித்திருந்து தெளிந்த புத்தியுள்ளா இருந்து விசுவாசத்தில் நிலைத்திற்குள்ளா இருக்கணும். கர்த்தராம ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க 8 வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இல்லை யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இந்த சபைக்கு நான் வந்து முதலாவது நான் பேசின சத்தியம் வசனம் ஞாபகம். இருமனம் உள்ளவர்களே நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாகன்னு சொல்லி. அந்த இவன் பிலாத்து மாதிரி நம்ம கையை கழுவிடக்கூடாது இல்லையா? அவனுக்கு ஆண்டவராக இயேசு நீதிமான தெரிஞ்சும் அவரை விடுவிக்காமல் என்ன பண்ணாவன் மக்களை பிரியப்படுத்துகிறவளாக அவர் மாறினான். அல்லேலூயா. நம்ம அப்படி கை கழுவுறளாக இருக்கக்கூடாது. நம்ம கை கழுவுன்னு சொன்னால் நம்மளோட இருதயத்தை கழுவணும். அல்லேலூயா. நம்முடைய கை பொல்லாப்பு செய்வதற்கு அதை தடுக்கணும். கர்த்தராம ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் சமூகத்தை ஊற்றி ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்று பார்க்கிறோம். கர்த்தராம ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில், அதாவது நம்முடைய என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்ம மனசில் ஒரு பாவம் வராதபடி நம்ம கழுவுறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறது ஸ்தோத்திரம். எப்பவும் கிறிஸ்தவர்களை நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய இருதயத்தில் ஆண்டவருடைய சிந்தனைகள், ஆண்டவர் பவித்தான அருமையான அது காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருதயத்தில் வர வேண்டும் சொல்லி முயற்சிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 2:8 வாசிக்கும்படியாக கேட்கிறேன். பிலிப்பியர் 2:8 ஆண்டவர் சொல்கிறாரு, கற்புள்ளவைகள் எவ்வளோ அதை நினைக்கணும். நம்ம அவன் எப்படி பீட் பண்ணி மேலே வர்றது, அல்லது இது எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு இல்லாமல் வாசித்து போய் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இல்லை இது இருக்கு பாருங்க. கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நம்முடைய சிந்தனை எல்லாம் அதுதான் இருக்கணும். கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், நீதி உள்ளவர்களாக இருக்கணும், கற்புள்ளவர்களாக இருக்கணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும், நற்கீர்த்தியை உண்டாக்குற புண்ணியத்தை நம்ம செய்கிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. கர்த்தராம ஸ்தோத்திரம். இன்னும்
அப்போஸ்தலர் பவுல் ரோமர் ரொம்ப அழகாய் சொல்கிறார். 12:2-3 வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன பண்ணணும்? உங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. மனம் புதிதாகணும். நம்ம மனம் சிந்திக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வரணும். அவரை போல நம்ம வாழணும். அவரை போல நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தோடு ஒட்டி போகிற பழக்கமே இருக்கக்கூடாது. இந்த 4ஆம் அதிகாரத்தை யாக்கோபு 4 முதல்ல இருந்து வாசிச்சு சொன்னால் அதில் ரொம்ப அதிகமாக கடிந்து சாடுவதை பார்க்க முடியும். உலகத்தோடு கூட நமக்கு ஒற்றுமை, உலகத்தோடு ஒத்து போகிற வழக்கமே இருக்கக்கூடாது. அதுக்கு கேவலமான ஒரு பேர் போட்டிருக்கு. நான் சொல்ல விரும்பலை. ஹல்லேலூயா. அது அருமையானவில்லை. அப்படி நடக்குது இப்படி நடக்கலாம்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி சில போதகர்கள் போதிக்கும் போது இதெல்லாம் இந்த உலகத்தில் எப்படி, இந்த காலத்தில் எப்படி நம்ம கைக்கொள்ள முடியும், இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ண முடியும் என்று அநேகர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேதம் சத்திய வேதம். ஹல்லேலூயா. இது என்னது? அது சத்திய வேதம். இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு தான் வேதம் போட்டிருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம அந்த வேதத்தின்படி நடந்தால் நமக்கு சமாதானம் வரும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவனுடைய சிந்தையாய் மாற்றும்படியாய் ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாத்திரத்தில் அழுக்கான தண்ணி இருக்குன்னு சொன்னால் அதை சுத்தமாவதற்கு என்ன செய்யணும்? நல்ல தண்ணியை ஊற்றிட்டே இருந்துன்னு சொன்னால் அது என்ன ஆகிடும்? அந்த அழுக்கெல்லாம் போய் புதியதை வந்துடுறது போல் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாய் நம்முடைய மனசு மாறும்போது, ஆண்டவருடைய சிந்தை நம்மிடத்தில் வரும்போது, அவருடைய சாயல் நம்மிடத்தில் வரும்போது கர்த்தர் அந்த கடைசி நாளில் அவரோடு கூட மறுரூபமாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தான் அவரோடு நம்ம எடுத்துக்கொள்வாருடைய நம்மிடத்தில் இல்லாட்டியே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது என்று நம்ம அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நம்ம இன்றைக்கு அதாவது உங்களுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறணும்னு போட்டிருக்கு. நீங்கள் அதுக்காக நீங்கள் அழுதுகிட்டே இருக்கலாம்னு சொல்லலாம். அப்படிலாம் வேதத்தில் போடல. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாகலாம் போட்டிருக்கு. எதுக்கு துக்கம்? உங்களுடைய சந்தோஷம் இருக்கணும். நீங்கள் இழிவான காரியத்தை சந்தோஷம் அடையும் போது, ஒரு தண்ணி போட்டு சந்தோஷம் அடையும் போது, அல்லது ஒரு இழிவான சினிமாவை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடையும் போது, அதுக்காக நான் துக்கப்படணும்ப்பா. ஹல்லேலூயா. அதுக்காக துக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை பாஸ்டர் ராஜமணிட்டு ஒருத்தர் கேட்டாங்க, சினிமா பார்க்கலாமா, சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்க்கலாமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நீ போப்பா, எல்லாம் பாரு, நீ இஷ்டம், ஆனால் அங்கேயே போன அல்லேலூயா ஆண்டவரே இந்த சினிமா பார்க்குற ஸ்தோத்திரம்னு நீ சொல்லு ஒரு தடவை அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னாராம், யாராவது அப்போ போய் சொல்லுவானா? அதை மாதிரி நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டான எல்லாம் தகுதியாயிராது. ஹல்லேலூயா. எல்லாம் தகுதியாக இருக்குது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்குது. எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. அது கர்த்தருக்கு நாமத்து மகிமையை கொடுக்காது என்பதை அறிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துக்கப்படணும். பொல்லாப்பு நம்ம செஞ்சுட்டேன்னு நினச்சிட்டா, ஒருத்தருக்கு தீமை செஞ்சுட்டேன்னு நினச்சிட்டா, தெரிந்தோ தெரியாமல் செஞ்சுட்டா கூட ஆண்டவர் சமூகத்தில் போய் துக்கப்படணும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு சொன்னால் ஒரு மனஸ்தாபம், உண்மையான ஒரு மனஸ்தாபம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம துக்கப்படும் போது ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றுவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாத. ஹல்லேலூயா. கடைசியான போட்டிருக்கு, கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். முதல்லையும் அதே தான், கடைசிலையும் அதான் இருக்கு. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். தாழ்த்துறது அது ஈஸியான காரியம் இல்லை. கிறிஸ்துவை தடுத்திருந்தால் தான் அது நடக்கும். இந்த கிறிஸ்மஸ் நாளில் முதலாவது எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு பிரதர் விஜய். அதில் எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிப்பால் தான் இருக்கும். அவர் போட்டிருந்தார் பிலிப்பியர் 2:8, சிலுவை பரிந்தியந்தும் உங்களை தாழ்த்தின இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களை வருவதாக தான் உண்மையான கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தாழ்மை எப்போ வருதோ அப்போ தான் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அங்கே அப்போ சொல்கிறாரு, தீமையால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சிருந்தான்னு சொன்னால் அவனுக்கு என்ன பண்ணணுமா? நம்ம நன்மை செய்யணும். நன்மை செய்ய படியுங்கள் என்று போட்டிருக்கு. சத்துருக்களை சிநேகியுங்கள். நான் சொல்லிட்டே இருப்பேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வரணும், நம்மோடு கூட வரணும்னு சொன்னால் நன்மை செய்கிறவளாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் தேவன் அவருக்கு ஆவியானவர் அதிகமாக தந்திருந்தார்? அப்போஸ்தலர் 10:32 வாசிக்கலாம். ஆண்டவர் நன்மை செய்கிறாருக்கு காரணம் ஆவியினுடைய பலத்தை அதிகமாக பெற்றிருந்தாருன்னு சொல்லி.
நசரனாகிய இயேசுவை நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அபிஷேகம் இருக்கணும். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். நம்ம மற்றவர்கள் தீங்கு செய்யக்கூடாது. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கண்ணுக்கு கண்ணு அல்ல, ஹல்லேலூயா. பல்லுக்கு பல்லு அல்ல. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் புதிதான கற்பனை சொன்னார், நீங்கள் உனக்கு நீ என்ன செய்யணும் மற்றவன் நினைக்கிறியோ அதை நீ அவனுக்கு செய். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம யாராவது நமக்கு தீமைன்னு ஏதாவது காரியம் செய்வோமா? செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. அது மாதிரி மற்றவனுக்கு நன்மை செஞ்சுன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு நன்மையை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட வருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க நம்ம யாவரும், கடைசி இந்த வாரத்தில் இருக்க நம்ம யாவரும் எல்லாரும் உட்காந்து நம்ம கணக்கு பார்க்கணும். இந்த 2013 கர்த்தருடைய நமக்கு கொடுத்த தரிசனம் என்ன, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, அது நிறைவேறிட்டா நிறைவேறலையா, ஏன் நிறைவேறலை என்று சொல்லி நம்ம எல்லாரும் கணக்கு பார்க்கணும். ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். ஏன் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் வரல, ஏன் வரல என்றது நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் என்னோடு கூட வரல என்பதை யோசித்து பார்த்து அட்லீஸ்ட் இன்னைக்காவது ஹல்லேலூயா நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணுவோன்னு சொன்னால் அவர் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அக்கிரமங்களெல்லாம் நீக்கி நம்ம நீதிமானை மாற்றுகிற வல்லமையுள்ள கர்த்தர் நீதிமானோடே அவர் நடப்பார். ஹல்லேலூயா. அந்த நீதிக்கு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்முடைய இருக்கிறதான எல்லா பெருமை எடுத்துப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்றைக்கி இருக்கிற மனுஷன் அடுத்த நிமிஷம் இல்லை. நம்ம என்னத்தை பற்றி பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கோம்? யோசித்து பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. எத்தனையோ சம்பாதிச்ச ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. ஆனால் ஆண்டவருக்காய் எதை செய்தோமோ அது நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்போஸ்தலருடைய நாமங்கள் எங்கெல்லாத்துல ஆலயங்களாய் அங்கே இருக்கிறதையும் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காய் உண்மையாக உழைத்தவர்கள் இன்னும் ஆண்டவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்தது மாத்திரம் வேத புத்தகத்தில் நமக்கு சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும், நீதியின் மேல் நீதி செய்யணும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததியோடைய கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை நம்ம நீதிமான் இருந்தால் நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததியும் 1000 வருடம் தலைமுறைக்கும் அவர் ஆசீர்வதிப்பாராம். துன்மார்க்கம் பண்ண 3 தலைமுறை விசாரித்து விட்டுருவார். நமக்கு 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம் சொன்னால் கர்த்தருடைய கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படிகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாளில் உட்காந்து கணக்கு பார்ப்போம். நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டில் இது நடக்கலை, ஏன் தோல்வியாக முடிந்தது என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவர், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தடைகளெல்லாம் நீட்டி உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற ஆண்டவர் 2014 வரணும்னு சொன்னால் ஒரு சுய பரிசோதனை வேணும். ஹல்லேலூயா. தன்னைத்தானே நிதானித்தறிகிற அந்த அறிவு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நிதானித்தறிவு. எல்லாரும் எழுந்து நிற்போம். மேலே அர்ச்சம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2013 கடைசியில் வந்திருக்க நாங்களும் ஆண்டவரை எங்களை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர்களை கிருபை பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே, எங்களோடு கூட வரும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, சமூகம் எங்களுக்கு முன்பாய் வரட்டும்ப்பா. ஆண்டவர், நீங்கள் வராட்டா நாங்கள் இந்த 2014 பிரவேசிக்காதபடி எங்களை காத்துக்கணும். அதற்கு முன்பாய் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே கர்த்தாவே, ஏன் தோல்வி, ஏன் எங்கள் ஜெயமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவன் யெகோவா தேவன் ஆண்டவர் எங்களோடு கூட வரும்படியாக செபிக்கிறோம். யெகோவா ஷம்மா எங்களோடு கூட வந்து ஆண்டவரே நீ யெகோவா நிச்சயம் எங்கள் வாழ்க்கை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவராய யெகோவா தாவே நம்மோடு கூட வருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட யெகோவா நிச்சயே என்று சொல்லி இந்த பாடலை பாடி கடந்து செல்ல.